இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சூப்பர் எல் நினோ ஆரம்பமாயிடுச்சு. ஸோ தமிழ்நாட்டுக்கு வரப்போகிற ஆபத்துகள் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட போகுது சார்? அதாவது மெயினாக இந்த வரக்கூடிய இந்த எல்லினால் மெயினான ஆபத்து என்ன இருக்குன்னா, வெயில் அதிகமாக போகுது. இன்னும் வெயிலோட வெப்பம் அதிகமாகிடும், மக்களோட நிலை ரொம்ப பிரச்சனை ஆகிடும், சூடு தன்மைகள் அதிகமாகிடும். ஸோ உணவு வழிமுறைகள் கண்டிப்பாக மாற்றணும். சில உணவு வழிமுறைகள் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். சில மருத்துவ துணையோடு செயல் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா ஸ்கின் ப்ராப்ளங்கள், ஹெல்த்தில் இஷ்யூஸு, கட்டிகள் வர்றது, அதனால் நம்ம உடம்பு உபாதைகள் வருது, படுக்கக்கூடிய நிலைமைகள் எடுத்துன்னு போயிடும். ஒரு நடுத்தர வயசு பட்டவங்களுக்கே உடம்பு உபாதைகள் ஏற்படும். அது ஒரு பக்கம். ரெண்டாவது மழை. நீங்கள் நினைக்கிற மாதிரி மழை அதிகமாக இருக்குது. இந்த மழை கண்டிப்பாக இந்த மாதம் கடைசியிலேருந்து அடுத்த மாதத்தில் ரொம்ப மழை இருக்குது. இந்த மழை எதிர்பார்க்காத மழையாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, இது ரெண்டுமே நமக்கு தமிழ்நாடு, மூணுமே சில பாதிப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டு பாதிப்பு படக்கூடிய ஏரியாக்கள் பார்த்திங்கன்னா திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, இந்த பக்கம் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம், இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாகர்கோவில், இந்த இடம் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். தென் மாவட்டங்கள் கொஞ்சம் தஞ்சாவூர்லேயும் சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டத்திலும் சரி, அதே நேரத்தில் தென் மாவட்டங்கள் கடலோர பகுதியில் இருக்கவங்களுக்கு அத்தனை பேருக்கு சென்னையிலே மழை இருக்குது. சென்னையில் இரவு நேரத்தில் நிறைய மழைகள் ஏற்படும். அந்த மழைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் பாதிப்பு திருச்சி, கோயம்புத்தூர், ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இந்த வடநாடுகள், இதெல்லாம் ரொம்ப பாதிப்பான நாடாக இருக்குது, மாவட்டங்களாக இருக்குது. இந்த மாவட்டங்களுக்கு வழிகளை பார்த்துக்கணும். முன்கூட்டியே எச்சரிக்கைகள் சில வழி பண்ணி செயல் பண்ணிக்கிறது நல்லது. அது சுகாதார வழிகள் பண்ணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இந்த தடவை எதிர்பார்க்காத சில மழைகள் நம்ம நோக்கி இருக்குன்றதை சொல்கிறாங்க.